2 கிஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாட வருவோம். ஓகே சீன் என்ன ஸோ வந்துடணும். ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஸ்மார்ட் காட்டுறேன் பாருங்க. ஹை கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைட் 6-7 நைட் 6-7 அந்த கேம் தான் பார்க்க போகிறோம் கைஸ். எல்லாருக்கும் முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இந்த 2026. எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த 2026. ஸோ வாங்க இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். என்னடா ஒருத்தன் நீ மட்டும்தான் போகிறான், அவன் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அவன் இந்த கேமுக்குள்ளே வந்தால் ரொம்ப லேக் அடிக்குது அவனுக்கு. அதனால அவன் இந்த கேமுக்கு வரவில்லை. நானே வரல. சோகமான விஷயம் அதுதான், அவன் வரலை. நான் ஒரு ஆள் தான் ப்ளே பண்ணுறேன். எவ்வளோ and also there's something you should know before you get too settled. There's a few rules you need to follow. Okay, follow them. There's a chance. Okay, ஒரு அவரும் மாறுமா. If the picture next to the floor counter, okay, front counter, அது வந்து 6 ஆகும்னு சொல்லும் போது நம்ம வந்து பேஸ்மெண்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போய் உஞ்சிக்கணுமா. என்ன கேட்டாலும் சரி வெளியே வரக்கூடாதான். ஓகே ஏன் அவனும் வந்துக்கிறான். ஓகே அவன் போய் சாப்பாடு போடு. என்ன கேட்டுக்கிறானா, பர்கர் தான் கேட்டுக்கிறான். ஒன்றுத்தில் லெட்யூஸ் போடாமல் அவ்வளோதான். பட் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரிக்கு மாரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா, நீங்கள் தேவையானது எல்லாத்தையும் எடுத்து இப்போயே போட்டு வச்சுக்கோங்க. எப்படி அவனுக்கு இதெல்லாம் தெரியும் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ப்ளே பண்ணேன், பட் அது வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. எஸ் ஆமாம் கைஸ், பரவாயில்ல. இப்போ வந்து விளையாண்டுக்கிறோம். ஆமாம், என்னென்ன கீழே இருந்துச்சு அது அப்படிதான். ஐயோ கஷ்டமே பார்த்தாலும் யாரா இவன் கீழே போட்டு ஐயோ திரும்பி கெட்டு போகாது. ஒரு சரி கெட்டு போவோமே. இல்லை இது கெட்டு போகாது. நான் ட்ரை பண்ணிட்டேன் கைஸ். அது வரைக்கும் நாளைக்கு கெட்டு போகாது வரைக்கும். ஓகே எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடு நஞ்சு தரையில் போட்டு குழப்பி அடித்து அவனுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ வெயிட் பண்ணுவானா? வெயிட் பண்ணுவான். கொஞ்சம் அங்கே அந்த ஃப்ரண்ட்டு கவுண்டர் முன்னாடி போட்டுருக்கா காட்டேன். அந்த கவுண்டர் அந்த அவங்க ஷோர் போடுவாங்க, அது பக்கத்து பாரு பயங்கரமாக இது கைஸ். நாங்கள் எப்போ உட்காந்து விளாட்றோன்னா நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். நைட்டு 11 ஆக போகுது. இப்போ அக்யூரேட்டாக டைம் வேணும் என்றால் பார்த்து சொல்கிறேன் கைஸ். கரெக்டாக 10:51 ஆகுது. ஆமாம் கைஸ், பார்த்தீங்களா நான் நைட் நேரத்தில் விளாட்றோம். அதுவும் நியூ இயருக்கு முன்னாடி. கோஸ்ட் கேம் வேறு. நியூ இயருக்கு முன்னாடினா நான் நியூ இயர் அன்றைக்கி தான் வீடியோ போடுவேன். அதனால் அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறேன். ஏன்னா எடிட்டிங் வேலைலாம் இருக்கும், நிறையா எடிட் பண்ணோம். நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் வந்து சிம்பிளாக தான் எடிட் பண்ணுவேன், ரொம்ப சூப்பராலாம் எடிட் பண்ண மாட்டேன், நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி புது ஐடி வந்து மாறிச்சு. அது இல்லாமல் அந்த சொல்லிட்டுப்பா நானே அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐடி நேம் வந்து தெரியும். ஓகேங்களா, என்னோடய ஐடியா வந்து மாற்றிட்டுப்பா. அது ரீசனாக நான் சொல்லிட்டுப்பேன் ஏன் மாற்றினேன்னு. ஸோ யாராவது நம்ம கூட சேர்ந்து விளாட்ணுன்னா மறக்காமல் வந்து அந்த ஐடியை வந்து இல்லை எங்கள் அண்ணனோட ஐடி இல்லை என் ஐடி யாராவது ஒரு ஐடியா போட்டு நீங்கள் வந்து 2 கிஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாட வருவோம். ஏடா காசு தராமல் போகிறேன். காசு தராமல் போகிறான். யாரா அவன்? போயிட்டான்டா. அதுக்கப்புறம் போயிட்டான்டா. கேஸ் பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த போஸ்டரை பார்த்ததும் இவ்வளோ இந்த பேய் தான் வருமோ. 6-7 கேஸ், அதுதான் 6-7. ஆனால் 6-7 இல்லை 6-7. நான் இப்படி கையை இப்படி மேலே கீழே ஆட்டிக்கிட்டு இருக்கோம். சிட்டியில் இருக்குல்ல கேஸ், புதுசாக சேனல்லாம் டிமானினேஷன் ஏதோ சொல்கிறான் என் தம்பி. ஆமாம், அது வந்து நிறைய நடந்துன்னு தான் இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்க்காக நிறையவே நடக்குது. என்னதுன்னா முக்கியமாக இவருக்கு நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நரி கூட்டம், ஸோ அவருக்கு நடந்துச்சு. சரி, அடுத்தது பார்த்தா மிஸ்டர் சைசி அவருக்கு ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தா எத்தனை அவருக்கு ஆயிடுச்சு. கேம் அவருக்கு ஆயிடுச்சு. எனக்கு எல்லாமே என்னோட பிடிச்ச யூடியூபர்ஸ் தான். எல்லாமே நான் அடிக்கடி அவங்க வீடியோ தான் என் பிரதர் பார்ப்பான். ஆமாம், நீங்கள் யாரோட
சேனல் பார்ப்பீங்கன்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. 4 சேனல் பார்த்துருப்போம். உங்களுக்கு எதெல்லாம் கேமிங் சேனல் பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்மளதும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக இந்த பர்கர்லாம் முடிக்கணும் கைஸ். ஓகே அவன் முடிச்சு கொடுத்துருவான். இவனும் காசு தரல, நஷ்டமாக போவானுங்க. அது சாப்பிட்டு கைஸ் காசு தர மாட்டானுங்க. இந்த பவர் பேக் ஆன் திரும்பி போய் இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணு. ஸ்விட்சா என்னது இது? ஃபியூஸ் மிஷினில் இது இங்கே எதுவும் பார்த்த மாரி இருந்தது, எதுவுமே இல்லை. ஓகே சீக்கிரம் பண்ணு. ஓகே சீரம் அவ்வளோதான். கைஸ் ரொம்ப இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோஸ்ட் கேம், ஹாரர் கேம் கைஸ். அதுவும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இதோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் சவுண்டை வச்சு விளாண்டா கார்பரேட் ஸ்ட்ரைக்கு கிடைக்காதுன்னு அப்படின்னு என் தம்பி சொல்கிறான். பட் நிறைய இருக்கக்கூடாது கைஸ், லைட்டாக இருக்கணும். ஆனால் அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்க. அது கொஞ்சம் லைட்டாக இருந்தால் அது கார்பரேட் ஸ்ட்ரைக் வருமா வராதா தெரியும். இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் ஒரு கேமரா இருந்தால் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இல்லை ப்ரோ நான் கேமரா இல்லை ஆனால் எனக்கே தெரியும்னா சொல்லிவிடுங்க. பிகாஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேங்க. ஒரு ரிப்ளையாக ஒரு கமெண்ட்டை மட்டும் போட மாட்டேங்கிறீங்க எதுவுமே. ப்ளீஸ் ஒரு கமெண்ட்டு கொடுங்க. அவர் முக்கியமானதை சொல்லிடுறா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் அடித்து ஆளில் போட்டுக்கோங்க. எதை அடிக்கணும்? சுற்றியலா? அதெல்லாம் தெளிவாக சொல்ல. மண்டையை தூக்கி அடிக்கணும். சரி ஒழுங்காக சொல்கிறேன். யாரா இது காமெடி பண்ணுறதா கேம்? ப்ளீஸ் அதெல்லாம் இல்லை. உங்கள் கையில் ஒரு விரலில் அதை தொட்டுட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாகிடும். 231 வந்துட்டோம். சப்ஸ்கிரைபர் டார்கெட் ஜனவரி 10 வரைக்கும் சொன்னேன் கைஸ், போயிடணும் ஓகேங்களா? ஜனவரி 10க்குள்ளே. ஆமாம் கைஸ், ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து 231 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் எனக்கு. ஏன்னா இதெல்லாம் ரீச் பண்ணுறதே கஷ்டம்தான் எனக்கெல்லாம். ஏன்னா நான் வந்து எடிட்டிங் வந்து பயங்கரமாக போடல, சிம்பிளாக தான் நான் போடுறேன். ஆனால் இதுக்கே நீங்கள் சப்போர்ட் தரீங்க, ரொம்ப நன்றி. இதேமாரி நிறைய சப்போர்ட் கொடுத்துன்னே இருங்க. இவ்வளோ இல்லாமல் அது சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டார்கெட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 250 சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்துடணும். ஐயோ 6-7 வந்துச்சு. போடா மை காட், ஜஸ்ட் மிஸ் மாட்டிருந்துருப்போம். அதுவும் இல்லாமல் நான் லைட் அழுகிட்டு அந்த கேம் பிளேக்கு வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து நாளைக்குள்ளே போகணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ நான் போட்டது லைட்டுனால பிரச்சனை இல்லை. ஸோ நியூ இயரும் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து ஒரு நாள் எடுத்துக்கோங்க. லைட் அழுகிட்டானா 10 வந்துடணும் ப்ளீஸ் கைஸ். நான் இப்போ தான் பார்க்குறேன், பார்த்தா 2 தான் வந்துருக்கு. ஓ மை காட் நோ, 2 தான் கைஸ் வந்துருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் இந்த ஒரே ஒரு பட்டன் நம்பிக்கிடுங்க, அதாவது லைக் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ இது மேலே நான் பேச விரும்பல, அப்புறம் உங்களுக்கு பிடிக்காது. யாரா சும்மா லைக்கு சப்ஸ்கிரைப் பற்றி பேசுகிறேன். அதே தான், இதெல்லாம் நான் பேச மாட்டேன். ஸோ இதுமாதிரி கேம் பார்க்கலாம். என்ன இருக்குன்னு உங்களோட ஆர்டர் என்னன்னா ஒரு கோலா பிளாக்ஸி கோலா, ஒரு கோலா, ஒரு இந்த பர்கர்லாம் முடிக்கணும் கைஸ். இதான் லாஸ்ட் ஆர்டர். அந்த ஆர்டரை முடிச்சாச்சு. அவனும் போயிட்டான், காசு கொடுக்காமலே போயிட்டான். அதை பார்க்க டக்குன்னு ஒரு பயம் வந்துச்சு. எனக்கு காமெடி தான் வந்து பார்த்தீங்களா 6 7 அது 2 கைஸ். இந்த பண்ணு அடிக்கடி காலி ஆகிடுது, நிறைய வாட்டி போய் எத்தனை கைஸ். ஓகே குத்தாச்சு. கோலா 1, இது 1 குத்தாச்சு. அடுத்து ஏமாற போகிறான்னு தெரியல, அவன் காசு கொடுப்பானோ. ஓகே மணி 1 ஆயிடுச்சு, கரெக்டாக 1 AM. ஓகே அது கேமில் ஃபோன் அடிக்குது. ஓகே ஆல்ரெடி இட்ஸ் 1 AM. ஓகே புதுசாக வந்து பிளாக் சீரும் டொமேட்டோஸும் அன்லாக் பண்ணிட்டோம். நியூ ரூலும் இருக்குது. என்னென்னா ஒரு விஆர் நாய்ஸ் வந்து அந்த டம்ஸில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 6 வந்தானா. வந்து ஹேப்பன்ஸ் யூ டு சீஸ் பர்கர் ஜஸ்ட் சீஸ் நத்திங். ஓகே சீஸ் மட்டும் தான் கொடுக்கணுமா, எதுவுமே கொடுக்கணும். ஆஃப்டர் யூ ஹேவ் மேட் இட் அண்ட் லீவ் இட் ஆன் த கவுண்டர். ஓகே கவுண்டரில் வச்சு நம்ம கீழே ஸ்டார்ஸ் ஏறி போயிடணுமா. யூ டோன்ட் அது உள்ளே போயிடுச்சு கைஸ். இதெல்லாம் டக்குன்னு எடுத்துட்டானுங்க, டப்புன்னு படிக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். அது வந்து என்னன்னா நம்ம வந்து வெறும் இந்த சீஸ் பர்கர் மட்டும்தான் அது தரணுமா, வேறு எதுவுமே மட்டும்தான். சீஸ் பண்ணால் சீஸ் மட்டும் வைக்க முடியாது. நான் ட்ரை பண்ணிட்டு வைக்க முடியல. அப்படின்னா கண்டிப்பாக இது இது வச்சு தான் வைக்கணும்.
பீஸ் இது வந்து நம்ம செஞ்சு இங்கே வச்சிடணும். ஆமாம், அப்புறம் யூஸ் ஆகும். ஏன்னா அது வர அப்போ நம்ம செஞ்சு வச்சோன்னா கவுண்டர்லேயே வச்சுட்டு போயிடணும். அது ஃப்ரண்ட் கவுண்டர் இருக்குல்ல, இல்லை இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். அதை வந்து அப்படியே சாப்பிட்டு போயிடும். உங்களுக்கு வந்து என்னடா வேணும்? டொமேட்டோஸும் லெட்யூஸும். ஓகே பண்ணிடா போச்சு. ஓகே எடுத்து போடு, மேலே மூடு, எடுத்து அவங்ககிட்ட கொடு. சார் சரே கொல்லாம் மாசு. எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு காசு கொடுக்குறானுன்னு நினைக்கிறேன். நிறைய கஸ்டமர் வந்தால் போய் பார்த்துனே எதுக்கோ கஸ்டமர் கோலா சூப்பர். இந்தமாதிரி ஈஸியாக கேட்கணும். கோலா மட்டும் கேட்டாருன்னா நல்லாயிருக்கும். சீஸ் லெட்யூஸ் வேஸ்ட்டு, காசு தான் தரமாட்டுறாங்களே. சாப்பிடு, நல்லா தான் இருக்கும். கரெக்டு மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. ஓசியில் கொடுக்குறதாச்சே. நான் பேய் வரத்தனா நடுங்கும். ஆமாம் கைஸ், பேய் வருதா பாரு நீ. ஐயோ வருது. ஆல்ரெடி பார்த்துட்டேன். இல்லை அது வந்து சாப்பிட்டேன். இங்கே பாருங்க, இது சாப்பிடுது. உங்களால் ரிஸ்க் எடுத்து காட்டுறேன் பாருங்க. 6-7 எப்படி 6-7 போய் சாப்பிட்டு போயிடுச்சு வெளில நினைக்கிறேன். இப்போ சேஃபாக போவேன். கஸ்டமர் வந்துட்டான். அப்போ சேஃப் எங்கே இந்த பொட்டிக்குள்ளேருந்து வருது கைஸ். இது ஃபுல்லாக குப்பையாக இருக்கு, நாற்று அடிக்குமே அது மேலே. அது இல்லாமல் பார்த்தீங்களா, எதுவுமே உடம்புல ட்ரெஸ் திரும்ப அதோடது நம்ம செஞ்சு வச்சிடலாம். ஏன்னா இது வந்து ரிஸ்க்கு, அது திடீர்னு வந்துடும். அதனால நம்ம அப்போ செஞ்சு வச்சுலாம் இருக்க முடியாது, லேட் ஆகிடும். கைஸ் இது ஒரு நல்ல ட்ரிக்கு. இது வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போ போய் செய்ய முடியாது, கண்டிப்பாக செய்ய முடியாது. அது வந்து வேகமாக வந்துடுது. இது ஒரு நல்ல ஐடியா. நாங்கள் முன்னாடி பார்த்தீங்களா, இப்போ புடிக்கின்னு புடிக்கிறாங்க. அதில் பைக்கில் போடுற மாதிரி கைஸ் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம பைக்கு விளாக்ஸாடா போடுறோம். இல்லை சும்மா கேட்க வேண்டியதான். கைஸ் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா எம்டி தான். யமகா MT-15 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. சொல்ல போனால் உன் பைக்கில் ஒரு கைஸ். ஆமாம் கைஸ், எனக்கு அந்த பைக்குனாலே ரொம்ப பிடிக்கும். பாப்பார் பைக்கே தான் பார்த்துருப்பான். அது நான் யூடியூப் பார்க்குறதா பைக்கு பார்ப்பேன். எனக்கு ஏன்னா பைக்கு ரொம்ப பிடிக்கும். லெட்யூஸு டொமேட்டோஸ் கைஸ் உங்களுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு அந்த பேயை காட்டினேன். இதுக்கு தான் போடணும் லெட்யூஸ் தான். இந்த ஆர்டரை நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். எனக்கு அதான் கடுப்பாகுது. நான் வேறு குக் பண்ணி வச்சுருந்தேன், இது வேறு டக்குன்னு காலி ஆகிடுது. ஐயோ கோலா வைத்துறனே, திரும்பி இதுக்குள்ளே போடு. நீங்கள் பார்த்தீங்களா கைஸ், அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஏன்னா பார்த்தியா, கோலாவும் இந்த பிளாக் சீடை மட்டும், அப்புறம் ஃப்ரோசன் பேட்டி இது மட்டும் காலியாக மாட்டேங்குது. ஆமாம், இது ஒன்றே தாங்க இந்த கேமில் ரொம்ப நல்லதாக இது. ஏன்னா இதுதான் நம்ம அடிக்கடி எடுத்து போகணுன்னு அவசியம் இல்லை. எல்லாமே 10 ஸ்டாக் இருக்கும். சீஸ் 10 இருக்குது, டொமேட்டோஸ் 5 இருக்குது, லெட்யூஸ் 5 இருக்குது. அந்த மாதிரி இந்த பாட்டம் பண்ணும் அப்புறம் அந்த மேலே இருக்கிற பண்ணு தாங்க ரொம்ப முக்கியம் இருக்காதுங்க. அது மேலே ஒன்றும் நிறைய போடுவாங்க. திரும்ப ஒரு மயோனைஸ் அது இது போடுவாங்க. கைஸ் 2 AM வந்துடுச்சு. ஃபோன் அட்டன் பண்ண அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு பேட்ஜ் வேறு குத்தாங்க நம்மளுக்கு. 2 AM ஆல்ரெடி ஆனியன்ஸ் ஆர் அவைலபிள். ஆமாம், ஆனால் இப்போ புதுசாக ஒரு ரூல் எடுத்துகிட்டு வந்தேன்னா, if a kid shows at the window, try to save them food. Okay, food கொடுமா. If they usually want kid at this hour, they are always looking for a basketball. If you see this one, this basket வந்து கொடுமா. What time you don't ignore them. இக்னோர் பண்ணிடாதீங்க. இந்த கிட்டுக்கு வந்து அதை இக்னோர் பண்ணினா 6 வந்துடும். ஆமாண்டா. ஆக்சுவலி ஒரு கிட்டு வருவானா, அவன் சொல்கிறதுலாம் சர்வ் பண்ணணுமா. அதுவும் இல்லாமல் அவன் பேஸ்கெட் பால் கேட்பானா, அவனுக்கே போய் குத்துணுமா. அப்படி நம்ம இக்னோர் பண்ணோன்னா சுப்பலி முடிஞ்சிச்சு. பேஸ்கெட் பால் தான் நம்மகிட்டே இல்லையே. தெரியலையே, அது சொல்கிறானுங்க. சரி வெயில போய் என்ன கேட்குறானா, ஆனியன் கேட்குறான். இதான் நல்லா சான்ஸு. அவன் எப்படின்னா ஆனியன் ஃப்ரை பண்ணுமாண்ணா. ஆமாம், ஃப்ரை ஆகுது ஆனியன்ஸ். ஃப்ரை எல்லாம் ஆகலடா. ஃப்ரை ஆகுது இல்லைடா, வெறும் ஆனியன் சாதாரண. எதுக்கு? ஆமாண்டா, பர்கர்ரா. பாவி என்னது அந்த இதுக்கு பர்கரா? பர்கர் இல்லை, பேஸ்கெட் பாலுக்கு. தேட வேண்டியதான். இது வந்து ஆனியன் லெட்யூஸு சீஸு. அதுதான் கைஸ் நான் நினச்சேன் சொல்லிட்டான். இல்லைடா தம்பி, சட்டியா தம்பி அது பொண்ணு. சரி யாரோ
ஓகே ஏன் ஒன்றும் யாருமே இல்லை. கிட்டுனா எந்த அளவுக்கு இருப்பான்? குட்டியோண்டு இருப்பானோ? கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி இவங்க தான் வருவானுங்க. அந்த வரைக்கும் டப்னு வைக்கிறேன், நான் பார்க்கணும். ஏன்னா திடீர்னு இந்தமாரி பண்ணுறானுங்க, அது நம்ப முடியாது. ஏதாவது சீன் வந்துடும் திடீர்னு. அதனால் வந்து கையாட்டி நிற்கலாம். ஸ்டீல பிராண்டுன்னு சொல்லவே பயமாகுது. எங்கே என் சேனலும் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதான் நாங்கள் இனிமேல் வந்து கலெக்டர் பிராண்டுன்னு சொல்லலாம்னு அது வந்து எர்த் கேமரா வச்ச பேர். ஸோ நாங்கள் வந்து என்ன ஆகினோம்னா அப்புறமா யோசிச்சு சொல்கிறோம். டேக்கப் பிராண்டட்னு வச்சுக்கிறோம். டேக்கப் பிராண்டட் அது வந்து வேறு கேமு. பரவாயில்ல, நம்ம அப்படி வச்சுப்போம். எதுக்கு அப்புறம்? சரி இனிமேல் சிஏ பிராண்ட் பேர் அது இல்லை, டேக்கப் பிராண்ட். நம்ம எதுக்கும் உஷாராக வந்துப்போம். திடீர்னு பிகாஸ் நம்ம வந்து எந்த அனிமே கேரக்டரோ இல்லை ஒரு கார்ட்டூன் கேரக்டரும் யூஸ் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம சேஃபு. இன்னும் சேஃப் ஆகணும்னா டேக்கப் அந்த ஸ்டீலு டெட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. டெத்து டை அதெல்லாம் எதுவுமே வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது. கேமர்ஸ்க்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. வேறு கேமர்ஸ்க்குலாம் அதுவும் 1 மில்லியன் இருக்கிற மேலேங்கெல்லாம் பிடிக்காது. 1 மில்லியன் இப்போது வச்சுருக்கவங்கலாம் எதுவுமே ஆகாது. இதுவே 1 மில்லியன் கீழே இருக்கவங்களுக்குலாம் நல்லா பார்த்துருந்தேன் கைஸ். ஐயோ படிச்சுட்டா எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்க்குலாம் இப்படி ஆகுது கைஸ், ஏன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து என்னென்ன யூடியூபர்ஸ்லாம் பார்ப்போன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எர்த் கேமர். ஏன்னா எர்த் கேமர் டெய்லியும் வீடியோ 10 ஹவர்ஸ். ஸோ டெய்லியும் வீடியோ போட்டு ஸோ கண்டிப்பாக நான் பார்ப்பேன். எர்த் கேமர் தான். ஸோ சூப்பராகவே இருக்கும். டெய்லியும் வீடியோ போட்டு சூப்பராக இருக்கும். ஃபன்னியாகவே இருக்கும். சொல்லப்போனால் சொன்னது தான் அவருன்னு சொன்னேன். நம்ம தினமும் பார்ப்பான். ஏதோ கிட்டெலாம் வருவாங்கோ அப்படி இப்படின்னு சொன்னால் ஐயோ ஒரு நிமிஷத்தை பக்குன்னு ஆயிடுச்சு. இவன் தான் அந்த கிட்டோ ஆனால் பல்காரானே. இல்லை இவன் கிட்ட இல்லை. ஆமாம் இவன் பாரு, இவன் மூஞ்சிலாம் பார்க்க கிட்டு மட்டும் தான் இருக்கு. கோலா கேட்குறான். தம்பி நீ எது கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், பேஸ்கெட் மட்டும் கேட்காது, ஏன்னா என்கிட்ட இல்லை. ஓகேவா? டக்குனு கொடுத்துட்றா. இல்லைன்னா நம்ம 6-7 கூட்டிருப்போம். அப்பா 6-7 அப்பா வாங்கப்பா. லெட்யூஸ் சீஸா அது கொடுத்துட்டா போச்சு. ஒருவேளை என் ஃப்ரெண்டா அப்பானா இல்லை தம்பியானா அண்ணனா இல்லை அப்பா ஒன்றும் புரியல. நம்ம கொஞ்சம் வேகமாக வேலையை பார்க்குறோம். இந்தா சமையல் தான் போயிட்டான். எனக்கு பயமாக இது என்ன பண்ணணும்னே தெரியல. நீ பாரு அவனை. இல்லை போயிட்டான். அவன் போயிட்டான்டா. நீ ஐயோ பேஸ்கெட் பால்ரா. வருது அப்போ எடுக்குவா. அந்த கிட்டு வரான். இவன் தான் அந்த கிட்டா? இவன் பாக்கி கிட்டு போய் எடுத்துட்டு வரோடா. சரி அவன்கிட்ட குத்துடுறான். அவன்கிட்ட அதை போய் எடுத்து வந்துடுறேன்டா. கேஸ் வந்து கேட்டானா டக்குன்னு எடுத்து குத்துடணும்ல, அதனால போயிட்டு ட்ராக் பண்ண முடியாது. எடுத்து வந்து இக்னோர் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். சீக்கிரம் போய் பண்ணுடா. இக்னோர்னா ரொம்ப நேரம் ஆகக்கூடாது, தவிர்க்கக்கூடாது. தவிர்க்கிறானா? ஐயோ தெய்வமே, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்டா. அவனோட மானாவரியே கிட்ட வச்சு இப்போ தான் ஸ்டாக்கு வேறு இல்லை. ஐயோ இதுக்கு தாங்க நான் ப்ரெஷர் ஆகிறேன். இப்போ தெரிஞ்சா எப்போ வேணால் வாங்க சார். பாட்டம் பண்ணிச்சு மேலே இருக்கிற பண்ணும் தேவை. எஸ் அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக வேற இருக்குது. உங்களுக்கு தெரியுது வாங்க சீக்கிரம் பாருங்க. சோறு போட மாட்டீங்களான்னு கூப்பிட்டாங்க. என்னென்ன கேட்டுக்கிறடா? லெட்யூஸோட ஒரு பர்கரு. வெறும் லெட்யூஸா? யாருமே டேஸ்ட் இல்லாதவங்க வைப்பான். அது அவன் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு தேவை அவனை அமுச்சு விட்டு இந்த கேமை முடிக்கணும். ஒன்று கேட்டான். இன்னொன்று வந்து பர்கர், சீஸு, ஆனியன், லெட்யூஸ் வேறு ஒன்றே ஒன்றாண்டா. ஒன்று அடிக்க வைக்கிறேன் இல்லைடா. இதை சாப்பிட்டு கொஞ்சம் அமைதியாகிடுறா, கூலாகிடுறா. பர்கர், லெட்யூஸு, ஆனியனு, டொமேட்டோ. கேஸ் வேறு டொன்னு எடுத்து நம்ம போட்டு வைக்கணுமே. ஐயோ ஒன்றுமே புரியல. ஃபோன் எதாவது வருதா? ஃபோன்லாம் வரல. ஃபோனுன்னா ஹலோ டேப் பண்ணாக்க செல்லோ. நம்ம மொக்க பண்ணுறவங்க வேஸ்டான செல்லோ. அப்படி நீ பாடாதல்லோ. சும்மா என்ன போட்டாங்க. ஆனால் அதில் கார்பெட் ஸ்டிக் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? இவன் கேட்டதை குத்தாச்சு. ஏங்க தப்புச்சிட்டோம். அப்போ இவன் கிடையாது போகலாங்க. கிட்டு எப்படி வருவான்னு தெரியல. எனக்கு வேறு பயமாகுது. ஐயோ இவன் தான் அந்த கிட்டு. குட்டி ஓண்டுக்குறான். அவன் தலையில் வேற குத்துறா. சீக்கிரம் புடுறா. பாஸ்கெட் பால் இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஒன்னா ஹாவ் ஸோ மச் ஃபன் வித் திஸ். இப்போ விளாட்டு நான் கவனிடுறா. போடு
இவன் என்ன கேட்டுக்கிறான்? சரி நேரம் பயமா இது சீக்கிரமாக முடிச்சு ஆகணும். இவன் ஆர்டரை வேற முடிக்கணும். வேற டொமேட்டோ கீழே அத்தாகுது. ஆமாம் ஸ்டாக்லாம் இல்லாமல் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டாக்கு அடிக்கடி எச்சு வந்து வைக்கிறதா இருக்குது. அது அன்லிமிட்டடாக அங்கேயே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே விடுங்க பரவாயில்ல. 3வது 4 மணிக்கு வேற ஒரு ஸ்கூல் உள்ள சொல்லுவான். பர்கர் ஆனியன் அது பையனை காணும்டா. இப்படி விடாதா? ஐயோ பேஸ்கெட் பால் அங்கே போட்டு வந்துட்டான்டாடி. நம்ம போய் எடுத்து வந்துடும்டா. சாப்பாடுலாம் கேட்கல, வெறும் பேஸ்கெட் பாலை மட்டும் விளாண்டுட்டு போட்டான். நல்லாயிருக்கும். எல்லாம் 6 அவனை கூப்பிடலையே, அது வரைக்கும் நல்லது கைஸ். 6 அவனை கூப்பிட்டு விட்டு போயிட்டானா அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா எனக்கு வர முடியுது வாயிலே எதுவும் பேசவே. ஆல்ரெடி வச்சுருக்க சீஸ் பர்கர் இது நம்மளுக்கு சாதகமாக இருக்கே. ஆனியன்ஸ் டொமேட்டோ ஸ்டஃப்னு போடு. இது ஐயோ கதவு போட்டேறேன்டா, எனக்கு பயமாக இருக்கிற திறந்து வைக்கவே. ஆனியன் டொமேட்டோ சீக்கிரம் எடுத்து போடு. அவ்வளோதான் முடிச்சு இந்தாங்க தலை. அவ்வளோதானா? எனக்கே தெரியலையே. சின்ன பையன் வந்து விளாண்டு போயிட்டான். எவ்வளோ வந்துருக்காங்களா? எனக்கு அது பேய் வந்துருமோன்னா ஒரு பயம் வருது. லைட் எரியுது. விடிய காலை ஆயிடுச்சு. 3 மணி ஆகுது கைஸ். ஃபோன் அடிக்குது நினைக்கிறேன். அடிக்கலை, ஃபோனில் அடிக்கலை. அம்மா கிட்டா போனோம். இல்லை கோலா அதுன்னு கேட்டுக்கிறான். அது உள்ளே நிற்கிட்ட இங்கே இரு பால். ஒப்பாடி ஒன்று கண்ணெல்லாம் கம்மியாக கிட்டுக்கிறான். டொமேட்டோ இல்லை. சூப்பர். டொமேட்டோ இல்லையா? இருக்குதுடா. இல்லையா? சூப்பர். இங்கே அதான் ப்ரெஷர் குக்கர். நம்மளை என்னன்னு சொல்லலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. என்னடா வளரன்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒரு பயத்தில் ஒரு வாயில் வருதுங்க. இங்கே பார்க்க தகுது பேய் எங்கே வந்துருமோ. இங்கே பார்க்க வேண்டியது. அப்போ அடி 4 மணி ஆயிடுச்சு. பேட்சும் குத்துறாங்க. டீப் ஹவர்ஸ். வாட் டீப் ஹவர்ஸ்? ஃபோன் அடிக்குது. It's found in the final house and the head of 6 on சொன்னா திரும்பி வருமா? He loved the what you made. அது பிடிச்சிருக்கு அவனுக்கு. We don't know what keep an eye. ஓகே வெளியே வச்சுக்கணும் கை. அவனுக்கு வந்து அந்த ஒரு பே அட்டென்ஷன் கொடுக்கணுமா? என்னடா you not give attention to you are. என்ன கைஸ் இது எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். இது வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் இதோட வந்து நான் அடுத்த வீடியோ வந்து இதோட ஃபுல் எஸ்கேப் வீடியோவே காட்டுறேன். இது ரொம்ப டைம் எடுக்குது, அதனால் என்னால் போட முடில. வேறு நைட்டுன்றதுனால டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.